அன்பான சீடர்களுக்கு நான் உங்கள் யோகா மாஸ்டர், கிரியா மாஸ்டர், குருஜி. ஆயக்கலைகளிலே 64 கலைகளிலே திறமையும் சித்துக்களையும் தாண்டி அஷ்டாங்க யோகத்தின் மாஸ்டர் அப்படின்னு உங்களால் அழைக்கப்படுகின்ற இந்த குருஜி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்பு சீடர்களே, அனைத்து மனித ஜீவராசிகள் அத்தனை மனித குலமும் ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டியிருக்கு. இதைத்தான் நம்மளுடைய குருகுலத்தில் உணவை தாண்டிய உயிர் சக்தி அப்படின்னு நாம சொல்றோம். பயிற்சிகளும் நாம கொடுக்கிறோம். உணவை தாண்டிய உயிர் சக்தி. அதற்கு முன்னதாக அன்பு சீடர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம நிலைகளிலே எல்லாரும் நினைக்கிறது போல எல்லா இடங்களிலும் கோவில்கள் இருக்கிறது. அங்கு தெய்வங்கள் அத்தனையும் கல்லான பாறைகளிலே சிற்பங்களை செதுக்கி நாம் இறைவனாக வழிபடுகிறோம். சீடர்கள் உணர்ந்து கொள்வதற்காக. ஏன்னா பாடகசாலையில உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு அந்த அஷ்டாங்க யோகத்தின் பயிற்சி காலத்துக்குள்ள நாம் அங்க போயிடுறோம். அதனால சில விடயங்களை, சில உண்மைகளை உங்களோடு பயிற்சி நடக்கின்ற இடங்களிலே என்னால் பேச முடிவதில்லை. அதனாலதான் இதுபோல காணொளி வாயிலாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களும் தெரிந்து கொள்வார்கள் இல்லையா? கல்லில் ஏன் கோவில்களிலே சிலை வைக்கின்றோம்? ஏன்னா கடவுள் அவர் ஒரு பெருங்குண்ட ஜோதி, ஒளி வடிவானவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மை அதுவல்ல. மனிதன் கல்லாக, கடவுளை போன்று கல்லாக, அதில் நிறைய கதைகள் உண்டு. அதனால கல்லால் ஆன வடிவத்தை நாம் வணங்க வேண்டுமா அப்படின்னு சில சீடர்கள் கேள்வி கேட்குறீங்க. கல்லுக்குள் நாம் ஒளியை மட்டும் காண வேண்டும். ஏன்னா இறைவன் ஒளியானவர். அதை இன்னொரு பதிவில் அதற்கு தனியாக நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ உணவை தாண்டிய உயிர் சக்தி நமக்கு முன்னாடி ஓடிண்டே இருக்கு. நாம இழுக்கின்ற மூச்சு காற்று பல பரிமாணங்கள் எடுக்கின்றது. அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள், ரிஷிமார்கள், ரிஷியை தாண்டி சித்தமார்கள்லாம் உணர்த்திட்டு போன ஒன்று. எல்லாரும் சொல்லுவாங்க, அகத்தியர் இதை செய்தார், போகர் இதை செய்தார் அப்படின்னு 18 சித்தர்களுக்கு ஒரு வரலாறை நாம் வைத்திருக்கின்றோம். அவர் அதை செய்து வைத்து விட்டு போனார், இவர் இதை செய்தார் அப்படின்னு நம்மளுடைய மனித வாழ்வியல்ல புறையோடி போன கதைகள் ஏறலாம். ஆமா, உண்மையிலேயே அவங்க அற்புதத்தை கண்டுபிடிச்சாங்க. பல வினோத செயல்களை செய்து காட்டினாங்க. அஷ்டமா சித்து கலைகளை செய்து காட்டி நிரூபித்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். நம்ம அனைவருக்கும் தெரியும். அறிவு சார்ந்த விஷயங்களிலே நாம் குறளை உள்வாங்கி அதன் கருத்துக்களை உள்ளெடுத்துக் கொண்டு அதன்படி நாம் பின்பற்று நடந்தால் நமக்கு செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். குற்றச் செயல்களுக்குள்ள போக மாட்டோம். நாம் வளர்வதற்கு என்ன
அதில் சாத்தியங்கள் இருக்கிறது, அதை தெரிந்து நடந்து கொள்வோம். இதுதானே, அதற்காகத்தான் அவர் எழுதி வைத்தார். திருவள்ளுவருக்கு அப்புறம் யார் எதை எழுதி வச்சாங்க? ஒவ்வொரு சீடனும் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் என்ன செய்தோம், இந்த உலகத்துக்கு நாம் என்ன நன்மைகளை செய்தோம், நாம் எவ்வளவு சுத்தமாக வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒன்றை அத்தனை மாணவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எத்தனையோ இணையதளங்களில் அந்த மனிதனின் எண்ண அலைகளை ஒரு நிலைப்படுத்துவதற்கு பலவிதமான காரணிகளை வைக்கிறாங்க. நாம என்னதான் காரணங்களை வச்சாலும் நாம செயல்படவில்லை என்றால் அந்த காரணம் நம் கண்முன்னே நிற்காது. அதனாலதான் சொல்றேன், நம்ம உடம்பை இயக்குறது, சில பேர் நினைக்கிறீங்க உணவு அப்படின்னு, சில பேர் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி யோக கலைகளை கற்றுக்கிட்டவங்க அல்லது ஆசிரமங்கள் இதுபோல விஷயங்களில் கலந்து கொண்டு சில இதுகள்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை நம்மளை இயக்குவது உயிர் சக்தி தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. உணவை தாண்டிய உயிர் சக்தி இந்த உலகம் முழுக்கும் பரவி இருக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இல்லை உயிர் சக்தியெல்லாம் ஒன்றும் நமக்கு இயங்கலை, கடவுள் படைச்சான், அது ஒரு பேரண்ட ஒளி, முன்னாடியே எல்லாம் எழுதி வச்சாச்சு, அதன்படி தான் நடக்குது அப்படின்னு அறிவு சார்ந்த பெருமக்கள் சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொருடைய பார்வை வேறு, ஒருவருடைய விருப்பங்கள் வேறு, அவர் எண்ணுகின்ற எண்ணங்கள் வேறு. எந்த மாதிரியான படைப்பு இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குமே ஒழிய ஒரே மாதிரி குணம் எவருக்கும் இருப்பதில்லை, எந்த உயிர் ஜீவனுக்கும் இருப்பதில்லை. அதான் உண்மை. இந்த உணவை தாண்டிய உயிர் சக்தி நாம் இயக்க வேண்டும் என்றால், அதனாலதான் முதல்ல கோவில்களில் இருக்கின்ற கல்லை உதாரணம் காட்டினேன். கல்லாக மாறினால் மட்டுமே நீ கண்களில் ஒளியை காண முடியும். மனிதன் கல்லாக அசைவற்று இருக்கும்போது மட்டும்தான் அந்த இறைவன் என்ற அந்த பேர் ஒளியை நாம் உணர முடியும். ஒன்று. உணவை தாண்டிய உயிர் சக்தியை நாம் உள்ளே இழுக்க வேண்டும் என்றால் அதே போல ஒரு நிலைப்பாடை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன், அனைவரும் ஒரு பிடிக்குள் மாட்டி இருக்கிறீர்கள். காலையில் எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, வேலைக்கு ஓடுறீங்க, போறீங்க, வர்றீங்க. அடுத்த நாள் அதிலிருந்து ஏதாவது மாறுதா? அது ஒரு வட்டம். காலையில் தொடங்குவீங்க, நைட்டு முடிச்சிருவீங்க, அது ஒரு வட்டம். அதிலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. அப்படி வருவதுதான் இந்த சித்துக்கலைகள். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. நிறைய மாணவர்கள் ஆன்லைனில் எப்போ பயிற்சி தொடங்குறீங்க அப்படின்னு, ஆன்லைனில் பயிற்சிகளை பற்றி சில விளக்கங்களை நாம் சொல்லலாம். ஆனால் பயிற்சி பாடம் என்பது நேரடியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஆன்லைன் மூலியமா இது மாதிரி உங்களை செம்மைப்படுத்தலாம், நல்வழிப்படுத்தலாம், நேர்வழிப்படுத்தலாம். நீங்க சிக்கி இருக்கின்ற வட்டத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வரலாம். ஆனால் கலைகளோடு சிறந்த ஞானியாக, புனிதனாக, மனிதனாக நீங்கள் வர வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை சூழல் என்ற ஒரு வட்ட பிடிக்குள் நீங்க மாட்டியிருக்கிறீங்க. ஆனா உணவோடு சேர்ந்த ஒரு சக்தி இருக்குது, அதனால நாம உயிர் வாழ்றோம் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறீங்க. உணவை தாண்டிய ஒரு சக்தி இருக்குது, அதனாலதான் நாம நல்ல விஷயங்களை பேசுறோம், நல்ல மாதிரி நடந்து கொள்கிறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. அதைய தாண்டிய உயிரோட்டம் இருக்கு. நம்ம உடம்ப எதுவாக வேணாலும் நம்ம மாற்றலாம்.
உண்மை. நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட எத்தனை விஷயங்களை கேள்விப்படுறீங்க. பெரிய பெரிய தலைவர்கள், அவர்களுடைய முகமுடியெல்லாம் என்னாச்சு? எங்கோ யாரோ ஒரு இடத்தில் தன்னை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு அகூரத்தனமான கொடூரமான சில காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. பெரிய இடத்துல நின்னாங்க. ஆனால் பேரை கெடுத்து கொண்டார்கள். அது மாதிரி என்னுடைய அன்பு மாணாக்களே, எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு மனிதனில் புனிதனாக இருக்கணும். உயிர் சக்திகளில் உயிரோட்டமாக நீங்க மாறணும். நம்ம உடம்ப கல்லாக மாற்றலாம், பலூனாக மாற்றலாம், பறவையை போல பறக்கலாம். பல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் செய்து காட்டிய உண்மை. இக்காலத்திலும் செய்து காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மளுடைய ஆதி குருகுலத்தில் காற்றுனா என்ன, பாறைனா என்ன, மண்ணுனா என்ன அப்படிங்கிற பாடமே முதல் பாடமாக ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு திறமையானவன் நான் திறமைசாலி என்று வெளியில் சொல்லிக் கொள்ள மாட்டான். அதே போல அபூர்வ சக்திகளை கொண்ட ஒருவன் நான் சக்தி கொண்டவன் அப்படின்னு காட்டிக்க மாட்டான். இந்த பதிவை புதிதாக பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள், புதிதாக ஆதி குருகுலத்தில் வரக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அன்பு சீடர்களோடு தெரிந்து கொள்ளுங்கள். இன்றளவும் மனதை கட்டுப்படுத்துகின்ற நிகழ்வு ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. இந்த இயற்கையோடு தான் நாம் கலந்து வாழ வேண்டும். அத்தனை சித்துக்களும் உண்மை, அத்தனை இலுமினாட்டிகளும் உண்மை, அத்தனை தேவதைகளும் உண்மை. இந்த உயிர் சக்திகளை உயிரோட்டமாக மாற்றி நாம் நினைக்கின்ற வடிவத்தை பெறலாம். ஆனால் அதற்கான பாடநிலைகள், பயிற்சி நிலைகள், இதெல்லாம் நாம் அதுக்குள்ள போகும்போதுதான் அதனுடைய அபூர்வமும் அசாத்திய வெற்றியும் அதில் தெரியும். நீங்க நினைக்கலாம், யோகத்தை கற்றுக்கொள்வதனால் எனக்கு நான் என்ன கிடைக்கும் அப்படின்னு. இருந்த இடத்தில் தேகத்தை ஒளிரச் செய்யலாம், தங்கத்தை போல மின்ன செய்யலாம். ஃபர்ஸ்ட் சொத்து இந்த இயற்கை. நாம் நினைக்கின்ற வடிவத்தில் வளைத்துக் கொள்ளலாம். இந்த உடம்பை எப்படி நாம லேசா மாத்துறோம் அப்படிங்கிறது மாதிரி சகல சாத்தியங்களும் நம்மளுடைய ஆதி குருகுலத்தில் உண்மை. அற்புதங்களை பெறலாம். அன்பு சீடர்களே, நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கில். அதற்கான காலமும் நேரமும் இல்லை. மனிதனை தாண்டிய, உணவை தாண்டிய, உயிரோட்டத்தை தாண்டிய ஒரு சக்தி இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நிறைய நம்ம இதை பற்றி பேசலாம். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஏன்னா அன்பு சீடர்கள், நீங்கள் விளம்பர நோக்கத்தை தாண்டி ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே வாங்க அப்படின்னு அன்பு சீடர்களுக்காக இந்த பதிவு. ஆதி குருகுலத்துக்கு வாங்க, அற்புதங்களை பெறலாம், அசாத்திய வெற்றியை பெறலாம், நினைத்த இலக்கை அடையலாம் என்று இந்த நேரத்தில் சொல்லி திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொண்டு வருவேன். நன்றி மாணாக்களே.